சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார், பயப்படாதே. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆதாம் பாவம் செய்ததனால் மனிதர்களின் சரீரம் சாவுக்கேதுவானதாக மாறிவிட்டது. கிறிஸ்து பாவமே செய்யாமல் உயிர்த்தெழுந்ததினால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதனால், அவரை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் சாவுக்கேதுவான நமது சரீரங்களையும் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறார். மரணம் என்ற வார்த்தையை கேட்டாலே பயமாகத்தான் உள்ளது. இந்த உலகத்தில் வாழ்கிற யாரும் மரணமடைய வேண்டுமென்று விரும்புவதில்லை. 90 வயது முதியவரும் கூட இன்னும் இந்த பூமியிலே வாழ வேண்டுமென்று தான் ஆசைப்படுகிறார். ஆனால் யாரும் இந்த பூமியில் இந்த சரீரத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. நமது சரீரம் ஒரு நாள் மரித்தாக வேண்டும். ஆனாலும் இயேசுவைப் போலவே நாமும் உயிர் தழுவோம். காரணம், நாம் சரீரத்தை வெறுத்து ஆவியை நேசித்ததினால் நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக மக்கள் சரீரத்தையே மிகவும் நேசிக்கின்றனர். ஒருவேளை உணவுக்காக மிகவும் மோசமாக சண்டை போடுவதை பார்க்கிறோம். வெள்ள பாதிப்பு நிவாரண வேலைகளில் ஒரு பால் பாக்கெட்டிற்காக தெருக்கள் போர்க்களம் போன்று மாறிப்போனதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். சரீர சுகத்திற்காக விபச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். தங்கள் சரீரத்தை இஷ்டப்படி அலையவிட்டு ஊதாரியாய் தெரிகிற ஜனங்களை பார்க்கிறோம். இப்படி சரீரத்திற்காகவே வாழ்கிற ஜனங்கள் ஏராளமாக உள்ளனர். நாம் உயிர் வாழ்வதற்கு சரீரம் தேவைதான் என்றாலும் சரீரம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இந்த சரீரத்திற்கும் விலை மதிப்பற்ற பொக்கிஷம் போல ஆவியும் ஆத்துமாவும் உள்ளது. இவற்றை அழித்துவிட்டு வெறுமன சரீரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நடமாடினாலும் நாம் செத்து போனவர்களுக்கு சமமாகத்தான் இருப்போம். அதனால் ஆவி ஆத்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் ஆவியை பரிசுத்த ஆவியோடு இணைத்து கொள்ளுங்கள். அப்போது சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்படும். நீங்கள் தேவனுக்கு எப்போதும் வெளியேற பெற்றவர்களாக இருப்பீர்கள். சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து சரீரத்தை கெடுத்து அழிந்து போகக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியை தருகிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சரீரம், ஆவி, ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படும். பயப்படாதிருங்கள். ஆமென்.